வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல அரிசி ஊற வைக்க வேணாம், பருப்பு ஊற வைக்க வேணாம், மாவை புளிக்க வைக்க வேணாம், ஆட்டுக்கல்ல போட்டு மாவை ஆட்டாட்டுன்னு ஆட்ட தேவையில்ல. 5 நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய எமர்ஜென்சி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க கப்பு டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வறுக்காத ரவையை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சதுக்கு அப்புறமா அதே கப்பல அரை கப் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிரை ஊத்திக்கலாம். மீதி அரை கப் அளவுக்கு தண்ணியை ஊத்திப்போம். தோசை மாவுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது கூடவே ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுறேன். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல மாத்திட்டு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இதுல ஊத்தி நல்லா மாவை கரைச்சி விட்டு தோசை மாவு பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச இந்த தோசை மாவை புளிக்க வைக்கலாம் வேணாம். மாவோட பக்குவம் பாத்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துல இருக்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊத்திக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் தோசை மாவோட பக்குவம். இப்ப தோசை கல்ல தோசையை ஊத்திடலாம். நான் என்ன மாதிரி தோசை கல் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. நான் தோசை கல் எல்லாம் யூஸ் பண்ணல. அமெரிக்கால இருக்க நம்ம ஹோட்டல்ல இருக்கக்கூடிய தோசை தவால தான் ஊத்துறேன். தேவையான அளவு எண்ணெயை ஊத்திட்டு தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் திருப்பி போடுங்க. நீங்களே பாருங்க தோசை எந்த அளவுக்கு ஒட்டாம வருதுன்ட்டு. நல்லா பொன்முருவலா வந்ததுக்கு அப்புறம்